வணக்கங்க மேஷராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் ஆரம்பத்துல 12ஆம் இடத்துல இருந்தாலும் ஏப்ரல் 14 தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ளேயே வந்து உச்சமாகறாருங்க. சூரியன் உச்சமாகற அந்த டைம் ரொம்ப விசேஷம். கவர்மெண்ட் வழியில எதிர்பார்த்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இல்லனா சப்போர்ட் சூப்பரா கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு தனி கெத்து, அந்த அத்தாரிட்டி தானாவே வந்துடும். ஆனா உங்க ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 2 வரைக்கும் லாப வீட்ல இருந்துட்டு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. பொதுவா இது சாதகம் இல்லைனாலும் செவ்வாய் கம்பஸ்ட் ஆகி அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால கெடுபலன்கள் ரொம்பவே குறைவா தான் இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனத்துல போகும்போது டிரைவ் சேஃப், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேவையில்லாத கோபத்தை மட்டும் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. எனர்ஜியை வீணாக்காம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அடுத்ததா புதன் பகவான் பத்தி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 வரைக்கும் லாப வீட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த டைம்ல உங்களுக்கு வர வேண்டிய லாபம், கமிஷன் எல்லாம் கச்சிதமா வந்து சேரும். ஆனா அதுக்கப்புறம் அவரு 12ஆம் வீட்டுக்கு போய் பலவீனமாகறாரு. அதனால ஃபினான்ஷியல் பிளானிங் விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். முக்கியமா பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இல்லனா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. ஆனா சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாருங்க. ராசிக்குள்ளேயும் அப்புறம் குடும்ப வீட்டுக்கும் வர்றதுனால ஃபேமிலிக்குள்ள ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும். வீட்ல விசேஷங்கள், சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, ஜுவல்லரி வாங்குறதுன்னு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட பர்சனாலிட்டி மத்தவங்கள கவர்ந்து இழுக்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரியும் பாருங்களேன். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு பெரிய பலமா இருக்கும். கடைசியா இந்த பெரிய கிரகங்களோட மூவ்மெண்ட் பத்தி பார்த்தா குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். சும்மா உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் சக்சஸ் உங்க பக்கம் வரும். ரீஅஷூரிங் டோன்ல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ரெட்ரோகிரேட் மோட்ல பலவீனமா இருக்கிறதுனால 7.5 சனியோட பாதிப்பு பெருசா தெரியாதுங்க. வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும். முக்கியமா ராகு பகவான் லாப வீட்ல அவரோட சொந்த ராசியில இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் இல்லனா லாட்டரி மூலமா கூட சின்னதா அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஸ்பிரிச்சுவல் டோன்ல கேது 5ஆம் வீட்ல இருக்கிறதுனால குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஆன்மீகத்துல மனசு அலைபாயும். குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகிடும். மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக் தான். இருந்தாலும் புத்திசாலித்தனமா செயல்பட்டா தட்டி தூக்கிடலாம். வாழ்க வளமுடன். வணக்கங்க ரிஷபராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இந்த மாசம் ஆரம்பத்துல இருந்தே கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க லாப வீட்டுல ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்காருங்க. கூடவே சனி பகவான் இருந்தாலும் சூரியன் அவரோட பவரை காட்டி உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளி தருவாரு. குறிப்பா ஏப்ரல் 14 வரைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லலாம். ஆபீஸ்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் மத்தவங்கள மிரள வைக்கும். ப்ரமோஷன் இல்லனா சம்பள உயர்வு பத்தி பேச இதுதான் ரொம்ப கரெக்ட் டைம். மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா போய்க்குங்க. ஏன்னா சில நேரத்துல சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லனா தடைகள் வரலாம். ஆனா அதையெல்லாம் நீங்க உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கால ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 12ஆம் வீட்டுக்கு போறதுனால தேவையில்லாத அலைச்சல், பிசினஸ் ட்ரிப்பு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு டிசிஷன் எடுங்க. அப்பதான் இந்த மாசம் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல பெரிய சக்சஸ் கிடைக்கும். மனசுல இருக்கிற குழப்பத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு வேலையில மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த மாசம் நீங்க தான் ராஜா. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஆரம்பம் உண்மையாலுமே சூப்பர்பா இருக்குன்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 11 வரைக்கும் உங்க கஸ்டமர் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கும். லாபம் கைமேல் வரும்.
புதுசா ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் வச்சிருந்தா இந்த நேரத்துல தாராளமா பண்ணலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கிளியரா அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த மாசம் ஆவரேஜுக்கு மேல நல்ல பலன் கிடைக்கும். மனசு செதறாம கான்சென்ட்ரேஷனோட படிச்சா எக்ஸாம்ல சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். அதையெல்லாம் கண்டுக்காம முன்னாடி போயிட்டே இருங்க. அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் இல்லனா மனஸ்தாபம் வரலாம். அதையெல்லாம் பெருசு பண்ணாம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணுங்க. இல்லனா ஒரு சின்ன பூஜை செஞ்சீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். சொந்தக்காரங்க வழியில விசேஷங்கள் வரலாம். ஆனா பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா காசு வர்ற அதே வேகத்துல வெளியே போறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால ஃபினான்ஷியல் பிளானிங் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க. உங்களோட காதல் விஷயத்தை எடுத்துக்கிட்டா புதன் பகவான் மிதமான பலன் கொடுத்தாலும் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாரு. உங்க பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குங்க. தேவையில்லாத ஈகோ பார்க்காம பேசினா உங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். ஆனா இப்போதைக்கு கல்யாண பேச்சு இல்லனா என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்றது எல்லாத்துக்கும் நல்லது. திருமணமானவங்களுக்கு இந்த மாசம் ஒரு வண்டர்ஃபுல் பீரியடா இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா ஜாலியா போகும். ஆனா சின்ன கேர்லெஸ்னஸ் கூட வீட்ல சின்ன சண்டைய கொண்டு வந்து விடும். அதனால ஒரு பெர்ஃபெக்ட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. உடம்புல சின்ன அசதி இல்லனா இன்டைஜஷன் மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு வரலாம். அதனால வெளியே சாப்பிடுறத தவிர்த்துட்டு ஹெல்தி டயட் எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரம் யோகா இல்லனா வாக்கிங் போங்க. அப்பதான் உங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் ஆகும். ஆரோக்கியத்துல அக்கறை காட்டினா அப்புறம் எந்த கவலையும் இல்ல. மத்தபடி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். நம்பிக்கையோட இருங்க, எல்லாம் நன்மையாவே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கங்க மிதுன ராசி நேயர்களே. 2026 ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? இந்த மாசம் கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் உங்க 10வது மற்றும் 11வது வீட்ல பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு சூரியனோட முழு சப்போர்ட் சூப்பரா கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 2 வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க அதிர்ஷ்ட வீட்ல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் கொடுப்பாரு. எல்லா வேலையிலையும் ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனா ஆபீஸ்ல மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்களான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஆனா கவலைப்படாதீங்க, உங்க வேலையை நீங்க கரெக்டா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த மாசம் ஒர்க் ஃப்ரண்ட்ல பார்த்தா ஒரு மிக்ஸ்டு பேக் அல்லது ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி நீங்க போடுற உழைப்பு வீண் போகாது. உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. அடுத்ததா படிக்கிற பசங்களுக்கு பார்த்தா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா மெனக்கெட்டாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் அமோகமா இருக்கும். இதுக்கிடையில உங்க 4ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் ஒரு ஆவரேஜ் பொசிஷன்ல இருக்கிறதுனால நீங்க உங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். பெரிய நஷ்டம் எதுவும் வராதுன்னாலும் சின்ன சின்ன டென்ஷன் இல்லனா வீட்ல மெயின்டெனன்ஸ் வேலைகள்னு அலைச்சல் வரலாம். புதன் பலவீனமா இருந்தா சில நேரம் முடிவெடுக்கிறதுல சின்ன தயக்கம் வரும். ஆனா குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிடுவீங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையும் மறைக்காம ஓப்பனா பேசுங்க. அப்பதான் சில பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போதைக்கு அவசரப்படாம நிதானமா மூவ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு முடிவெடுங்க. உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இந்த மாசம் உண்மையாலுமே ஒரு கோல்டன் பீரியட்னு தான் சொல்லணும். லவ் பண்றவங்களுக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்தாலும் அதை அப்படியே பெருசு பண்ணாம விட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கல்யாண பேச்சு எடுக்கிறதுக்கு இல்லனா நிச்சயம் பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஃபேமிலி லைஃப்ல பார்த்தா ஆவரேஜ் பலன்கள் தான் கிடைக்கும். ஆனா நீங்க மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தையில கொஞ்சம் நிதானம் காமிக்கணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பெரிய பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லாததுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு கைக்கு வந்துகிட்டே இருக்கும். சேவிங்ஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம். அதே மாதிரி பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளினோட இருந்தீங்கன்னா உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நல்லா தூங்குங்க, டென்ஷனை குறைச்சுக்கோங்க. அப்பவே பாதி பிரச்சனை சரியாகிடும்.
மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாசம்தான். வாழ்க வளமுடன்.